அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு உருவானது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு உருவானது? அப்ப 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்ப ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1773. இந்த ஒழுங்குமுறை சட்டம் எதற்காக கொண்டு வந்தார்கள் அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை நிர்வகிக்க, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை நிர்வகிக்க கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் ஒழுங்குமுறை சட்டம். அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அரசியல் மற்றும் நிர்வாகத்தை கட்டுப்படுத்த கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் ஒழுங்குமுறை சட்டம். அப்ப இந்த ஒழுங்குமுறை சட்டத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்காள ஆளுநர் இருக்கிறாரு, வங்காள ஆளுநர், சென்னை ஆளுநர், வங்காள ஆளுநர், சென்னை ஆளுநர், பம்பாய் ஆளுநர், இந்த 3 ஆளுநர் இருக்கிறாங்க. இந்த 3 ஆளுநருக்கும் தலைமையா யார் செயல்படுவார் அப்படின்னா வங்காள ஆளுநர் செயல்படுவார். அப்ப வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் தான் வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநராக செயல்படுவார். அப்ப இந்த வங்காள தலைமை ஆளுநருக்கு சென்னை மற்றும் பம்பாய் ஆளுநர்கள் கட்டுப்பட்டவர்கள். அப்ப வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் தான் தலைமை ஆளுநர். அந்த தலைமை ஆளுநருக்கு சென்னை மற்றும் பம்பாய் ஆளுநர்கள் கட்டுப்பட்டவர்கள். அப்ப இந்த வங்காளத்திற்குரிய தலைமையாளருக்கு நிர்வாகத்தை பார்ப்பதற்காக 4 பேர் கொண்ட நிர்வாக குழு நியமிக்கப்படுகிறார்கள். அப்ப வங்காள தலைமையாளருக்கு உதவி செய்ய 4 பேர் கொண்ட நிர்வாக குழு, அடுத்து 24 பேர் கொண்ட இயக்குனர் குழு, 24 பேர் கொண்ட இயக்குனர் குழு, போர்ட் ஆஃப் டைரக்டர், 24 பேர் கொண்ட போர்ட் ஆஃப் டைரக்டர் இயக்குனர் குழு, 4 பேர் கொண்ட நிர்வாக குழு நியமிக்கப்படுகிறார்கள். அப்ப வங்காளத்தில் இருக்கக்கூடிய தலைமையாளருக்கு நிர்வாகத்தில் உதவி புரிய 4 பேர் கொண்ட நிர்வாக குழுவும் 24 பேர் கொண்ட இயக்குனர் குழுவும் நியமிக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த ஆளுடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 5 ஆண்டுகள். அப்ப ஆளுநருக்கு பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதுல 4 பேர் நிர்வாக குழு உறுப்பினர், 24 பேர் இயக்குநராக இருக்காங்க. அதே மாதிரி இந்த 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 1774ஆம் ஆண்டு கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்படுகிறது. எங்க அமைக்கிறாங்க? கல்கத்தாவில். என்ன அமைக்கப்படுகிறது? உச்ச நீதிமன்றம். அப்ப 1774ஆம் ஆண்டு கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்படுகிறது. அப்ப 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 1774இல் கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. அந்த உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி இருப்பார். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி, 3 துணை நீதிபதிகள். ஒரு தலைமை நீதிபதி இருப்பாரு, 3 துணை நீதிபதிகள் இருப்பாங்க. அப்ப கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி, 3 துணை நீதிபதி. அப்ப இந்த கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சர் எலிசா இம்பே. சர் எலிசா இம்பே இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த கல்கத்தாவில் அமைக்கப்பட்ட அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சர் எலிசா இம்பே. அப்ப பாருங்க, 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம். அப்ப ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1773. ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வங்காளம், சென்னை, பம்பாய் இந்த 3 மாகாண ஆளுநர் இருப்பாங்க. அதுல வங்காளத்தினுடைய ஆளுநர் தலைமை ஆளுநராக செயல்படுவார்.
அந்த தலைமையாளருக்கு நிர்வாகத்தில் உதவி புரிய 4 பேர் கொண்ட நிர்வாக குழுவும் 24 பேர் கொண்ட இயக்குனர் குழுவும் நியமிக்கப்படுவார்கள். அந்த தலைமையாளருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அப்ப வங்காளத்தில் நியமிக்கப்பட்ட முதல் தலைமையாளர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காளத்தில் நியமிக்கப்பட்ட முதல் தலைமையாளர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் வங்காளத்தில் நியமிக்கப்பட்ட முதல் தலைமையாளர். அப்ப இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 1774 கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. அந்த உச்ச நீதிமன்றத்திலே ஒரு தலைமை நீதிபதி 3 துணை நீதிபதிகள் உள்ளனர். அவ்வாறு நியமிக்கப்பட்ட முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சர் எலிஜா இம்பே. இப்ப இந்த ஒழுங்குமுறை சட்டத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைவதற்காக 1784 ஆண்டு பிரிட்டிந்திய சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்ப பிரிட்டிந்திய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1784. இந்த பிரிட்டிந்திய சட்டம் எதற்காக கொண்டு வந்தார்கள்? ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை களைவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பிரிட்டிந்திய சட்டம். பிரிட்டிந்திய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1784. இந்த பிரிட்டிந்திய சட்டத்தை கொண்டு வந்த இங்கிலாந்துடைய பிரதமர் யார்? பிரிட்டிந்திய சட்டத்தை கொண்டு வந்த இங்கிலாந்துடைய பிரதமர் யார் அப்படின்னா அவர் தான் இளைய பெட். பிரிட்டிந்திய சட்டத்தை கொண்டு வந்த இங்கிலாந்தின் பிரதமர் யார்? இளைய பெட். அப்ப இந்த பிரிட்டிந்திய சட்டத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா நமக்கு தெரியும், வங்காளத்தில் இருக்கக்கூடிய தலைமையாளருடைய நிர்வாக குழு எண்ணிக்கை 4. இவர் என்ன பண்றாரு, அந்த நிர்வாக குழு எண்ணிக்கையை 4 3ஆக குறைத்தார். அப்ப நிர்வாக குழு எண்ணிக்கை 4 3ஆக குறைக்கப்பட்டது. இதுதான் பிரிட்டிந்திய சட்டத்தில் கொண்டாட ஒரு விஷயம். அப்ப பிரிட்டிந்திய சட்டத்துல நிர்வாக உறுப்பினர் எண்ணிக்கையை 4 3ஆக குறைத்தார்கள். அது மட்டும் இல்லாம கட்டுப்பாட்டு குழு அப்படின்னு ஒரு குழு உருவாக்குறார். யாரு? இந்த இளைய பெட். இந்த பிரிட்டிந்திய சட்டத்திலே புதியதாக கட்டுப்பாட்டு குழு, இங்கிலீஷ்ல சொன்ன போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்ப இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுது? பிரிட்டிந்திய சட்டத்தின் அடிப்படையில். அப்ப இந்த கட்டுப்பாட்டு குழுல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 6 உறுப்பினர்கள். பாருங்க, ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைகளை களைவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பிரிட்டிந்திய சட்டம். பிரிட்டிந்திய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1784. பிரிட்டிந்திய சட்டத்தை கொண்டு வந்த இங்கிலாந்து பிரதமர் இளைய பெட். பிரிட்டிந்திய சட்டத்திலே நிர்வாக குழு உறுப்பினர் எண்ணிக்கை 4 3ஆக குறைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பிரிட்டிந்திய சட்டத்தின் அடிப்படையில் கட்டுப்பாட்டு குழு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் உருவாக்கப்பட்டு அதிலே 6 உறுப்பினர்கள் கட்டுப்பாட்டு குழுவிலே உறுப்பினராக நியமிக்கப்பட்டார்கள். அப்ப இதனை தொடர்ந்து 1793 ஆண்டு சாசன சட்டம் கொண்டு வரப்படுகிறது. 1793 ஆண்டு சாசன சட்டம். 1793 ஆண்டு சாசன சட்டம். 1793 ஆண்டு சாசன சட்டம். அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா முதல் சாசன சட்டம். 1793 ஆண்டு சாசன சட்டம் தான் முதல் சாசன சட்டம். அப்ப 1793 ஆண்டு சட்டம் முதல் சாசன சட்டம். இந்த முதல் சாசன சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா சர் ஜான் ஷோர். இவர் தான் என்ன பண்றாரு, இந்த முதல் சாசன சட்டத்தை கொண்டு வந்தார். அப்ப முதல் சாசன சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா சர் ஜான் ஷோர். அப்ப இந்த சாசன சட்டம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, புதுப்பிப்பார்கள். சாசன சட்டம் எப்ப புதுப்பிக்கிறாங்க? ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்றாங்க, புதுப்பிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் 1813 ஆண்டு சாசன சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அப்ப 1813 ஆண்டு சாசன சட்டம்.
இது இரண்டாவது சாசன சட்டம். 1813ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சாசன சட்டம் இரண்டாவது சாசன சட்டம். இரண்டாவது சாசன சட்டம். அப்ப இந்த 1813ஆம் ஆண்டு சாசன சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஹேஸ்டிங்ஸ் பிரபு. ஹேஸ்டிங்ஸ் பிரபு 1813ஆம் ஆண்டு சாசன சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஹேஸ்டிங்ஸ் பிரபு. சரிங்களா? அப்ப இந்த ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலத்துல இந்த 1813ஆம் ஆண்டு சாசன சட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியர்களினுடைய கல்விக்காக இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. பாருங்க, அப்ப 1813ஆம் ஆண்டு சாசன சட்டத்தின்படி இந்தியர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஐரோப்பியருடைய சமய நலன் காக்க, இந்தியாவில் வாழும் ஐரோப்பியர்களின் சமய நலன் காக்க, இந்தியாவில் வாழும் ஐரோப்பியர்களின் சமய நலன் காக்க கிறிஸ்துவ பேராயர்கள் நியமிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவ பேராயர்கள் நியமனம். ஐரோப்பியர்களின் சமய நலன் பாதுகாக்க கிறிஸ்துவ பேராயர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாம ஆங்கில வணிகர்கள் சமய போதகர்கள் கட்டுப்பாட்டு குழுவின் அனுமதியோடு இந்தியாவில் தங்கலாம். இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அந்த சாசன சட்டம் எது அப்படின்னா 1813ஆம் ஆண்டு சாசன சட்டம். 1813ஆம் ஆண்டு சாசன சட்டம். பாருங்க, 1813ஆம் ஆண்டு சாசன சட்டம் என்ன சொல்லுது? இதுதான் இரண்டாவது சாசன சட்டம். அப்ப 1813ஆம் ஆண்டு சாசன சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஹேஸ்டிங்ஸ் பிரபு. 1813ஆம் ஆண்டு சாசன சட்டம் இந்தியர்களுக்கு ஆண்டுதோறும் ஒதுக்கக்கூடிய அந்த கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கக்கூடிய தொகை எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். ஐரோப்பியர்களின் சமய நலனை பாதுகாக்க கிறிஸ்துவ பேராயர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்லாது ஆங்கில வணிகர்களும் சமய போதகர்களும் கட்டுப்பாட்டு குழுவின் அனுமதியோடு இந்தியாவில் தங்கலாம். இது எல்லாத்தையும் எந்த சாசன சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1813ஆம் ஆண்டு சாசன சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு 1833ஆம் ஆண்டு சாசன சட்டம். சாசன சட்டம் எல்லாமே 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சாசன சட்டம். 1833ஆம் ஆண்டு சாசன சட்டம். அப்ப 1833ஆம் ஆண்டு சாசன சட்டம் மூன்றாவது சாசன சட்டம். எத்தனாவது சாசன சட்டம்? மூன்றாவது சாசன சட்டம். இந்த 1833ஆம் ஆண்டு சாசன சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. பாருங்க, 1833ஆம் ஆண்டு சாசன சட்டத்தை கொண்டு வந்த போது இந்தியாவினுடைய தலைமை ஆளுநர், அதாவது வங்காளத்தினுடைய ஆளுநர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அப்ப இந்த 1833ஆம் ஆண்டு சாசன சட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் தான் தலைமை ஆளுநர் சொல்லுவோம் இல்லையா? அந்த வங்காள தலைமை ஆளுநர் பதவி பின்னர் மாத்துறாங்க, இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படின்னு மாத்துறாங்க. வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை ஆளுநருடைய பதவி இந்தியாவின் தலைமை ஆளுநர் என பெயர் மாற்றம் அடைகிறது. இந்தியாவின் தலைமை ஆளுநர் என பெயர் மாற்றம் அடைகிறது. பாருங்க, வங்காளத்தின் தலைமை ஆளுநர் எனும் பதவி இனி இந்தியாவின் தலைமை ஆளுநர் என அழைக்கப்படுவார் என எந்த சாசன சட்டம் சொன்னாங்க? 1833ஆம் ஆண்டு சாசன சட்டம். அப்ப 1833ஆம் ஆண்டு சாசன சட்டத்தில் வங்காளத்தின் தலைமை ஆளுநர் எனும் பதவி இனி இந்தியாவின் தலைமை ஆளுநர் என பெயர் மாற்றம் செய்யப்படும். பாருங்க, அப்படி பார்க்கும்போது
வங்காளத்தினுடைய கடைசி தலைமையாளர் யார் அப்படின்னு கேட்கறோம்னு வச்சுக்கலாம். வங்காள கடைசி தலைமை ஆளுநர், வங்காள கடைசி தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான். வில்லியம் பெண்டிங் பிரபு. வங்காளத்தினுடைய கடைசி தலைமையாளர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அதுவே இந்தியாவின் முதல் தலைமையாளர் யார் அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கலாம். இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர், இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. பாருங்க, இவர் தான் வங்காளத்தினுடைய தலைமையாளராக இருக்கிறார். இவருடைய காலத்துல தான் பெயர் மாற்றம் அடைகிறது. அப்ப வங்காளத்தின் கடைசி தலைமையாளர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான். அப்ப இந்தியாவின் முதல் தலைமையாளர் யார் அப்படின்னாலும் வில்லியம் பெண்டிங் பிரபு தான். அப்ப இந்த தலைமையாளருக்கு உதவி புரிய ஒரு சட்ட உறுப்பினர் ஒருவரை நியமித்தார்கள். தலைமையாளருக்கு உதவி புரிய சட்ட உறுப்பினர் ஒருவர் நியமனம். அப்படி அவ்வாறு நியமிக்கப்பட்ட முதல் சட்ட உறுப்பினர் யார் அப்படின்னா டிபி மெக்காலே. டிபி மெக்காலே இவர் தான் நியமிக்கப்படுறார். அப்ப தலைமையாளருக்கு உதவி புரிய ஒரு சட்ட உறுப்பினர் நியமிக்கிறார்கள். அவ்வாறு நியமிக்கப்பட்ட சட்ட உறுப்பினர் யார் அப்படின்னா டிபி மெக்காலே. பாருங்க, 1833 ஆண்டு சாசன சட்டம். இது 3வது சாசன சட்டம். 1833 ஆண்டு சாசன சட்டத்தின் போது வங்காளத்தின் தலைமையாளர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. அப்ப 1833 ஆண்டு சாசன சட்டத்திலே வங்காளத்தின் தலைமையாளர் எனும் பதவி இனி இந்தியாவின் தலைமையாளர் என அழைக்கப்படும். அது மட்டுமல்லாம இந்த வங்காளத்தினுடைய கடைசி தலைமையாளர் யார் அப்படின்னு கேட்டா வில்லியம் பெண்டிங் பிரபு. அதே இந்தியாவின் முதல் தலைமையாளர் யார் அப்படின்னு கேட்டா வில்லியம் பெண்டிங் பிரபு. தலைமையாளருக்கு உதவி புரிய ஒரு சட்ட உறுப்பினர் நியமிக்கப்படுவார். அவ்வாறு நியமிக்கப்பட்ட முதல் சட்ட உறுப்பினர் யார் அப்படின்னா டிபி மெக்காலே. டிபி மெக்காலே. அப்ப 1833 ஆண்டு சாசன சட்டத்தை தொடர்ந்து 1853 ஆண்டு சாசன சட்டம். 1853 ஆண்டு சாசன சட்டம். பாருங்க, 1853 ஆண்டு சாசன சட்டம். 1853 ஆண்டு சாசன சட்டம். அப்ப 1853 ஆண்டு சாசன சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? யாரு? டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி பிரபு. அப்ப 1853 ஆண்டு சாசன சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? யாரு? டல்ஹௌசி பிரபு. இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிமுகம் செய்யறார். அரசு பணிகளுக்கு, கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னா அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வை அறிமுகம் செய்தவர் யார்? யாரு? டல்ஹௌசி பிரபு. அப்ப அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா டல்ஹௌசி பிரபு. பாருங்க, 1853 ஆண்டு சாசன சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? டல்ஹௌசி பிரபு. அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வை அறிமுகம் செய்தவர் யார்? டல்ஹௌசி பிரபு. அடுத்து அதனை தொடர்ந்து 1858 ஆண்டு சாசன சட்டம். 1858 ஆண்டு சாசன சட்டம். நாம சாசன சட்டங்கள் எல்லாமே 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படும் அப்படி சொன்னேன். ஆனா அப்படி பார்த்தா 1853 அடுத்து 1873 வரணும். ஆனா என்ன பண்றோம்? 1858 என்ன பண்றோம்? ஒரு அரசு சட்டம் கொண்டு வரும். 1858 ஆண்டு இந்திய அரசு சட்டம். 1858 ஆண்டு இந்திய அரசு சட்டம். அப்ப 1858 ஆண்டு இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஏன் இந்த சட்டம் 20 ஆண்டுக்கு முன்னாடியே கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1857 ஆண்டு பெரும் புரட்சி ஏற்பட்டது. அந்த பெரும் புரட்சி இந்தியா முழுக்க நடக்கல, ஒரு சில பகுதிகள் மட்டுமே நடந்தது. அந்த புரட்சி ஒடுக்கப்படுகிறது. அப்ப 1857 ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவினுடைய தலைமையாளராக இருந்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. அப்ப 1857 ஆண்டு புரட்சி கானிங் பிரபுவால் அடக்கப்படுகிறது. அப்ப அந்த புரட்சி அடக்கப்பட்ட பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா விக்டோரியா மகாராணி. அப்ப ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு
இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை இங்கிலாந்து ராணி நேரடியாக கட்டுப்படுத்துவதற்காக 1858ஆம் ஆண்டு சட்டம் கொண்டு வந்தார்கள். அப்ப 1858ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை கொண்டு வந்த இங்கிலாந்துடைய ராணி யார் அப்படின்னா விக்டோரியா மகாராணி. விக்டோரியா மகாராணி. அப்ப இந்த விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கை எப்பொழுது வாசிக்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் மாசம் 1ஆம் தேதி 1858ல விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கை வாசிக்கப்பட்டது. எங்கு வாசிக்கப்பட்டது அப்படின்னா அலகாபாத் மாநாட்டில். அலகாபாத் மாநாட்டில் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அலகாபாத் மாநாட்டில் வாசித்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. வாசித்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. பாருங்க 1858ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்தது விக்டோரியா மகாராணி. அந்த விக்டோரியா மகாராணிய அந்த சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 1858ல. அப்ப இந்த விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கையை நவம்பர் 1 1858இல் அலகாபாத் மாநாட்டில் வாசித்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. ஏன்னா அவர் தான் அப்பொழுது இந்தியாவுடைய தலைமையாளராக இருக்கிறாரு. அப்ப இந்தியாவின் தலைமையாளர் கானிங் பிரபுவால் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வாசிக்கப்பட்டது. அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவின் தலைமை ஆளுநர் என்னும் பதவி, இந்தியாவின் தலைமை ஆளுநர் என்னும் பதவி, இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படின்ற பதவி வைசிராய் என பெயர் மாற்றம் அடைகிறது. வைசிராய் சொல்லலாம், அல்லது அரச பிரதிநிதி, அல்லது அரச பிரதிநிதி, அல்லது அரச நிகராளர், எப்படி ஒன்றா சொல்லலாம், 3 ஒன்றுதான். அப்ப பாருங்க விக்டோரியா மகாராணியுடைய அந்த சட்டத்துல நவம்பர் 1 1858ஆம் ஆண்டு சட்டத்தின்படி இந்தியாவின் தலைமை ஆளுநர் என்னும் பதவி இனி வைசிராய் அல்லது அரச பிரதிநிதி அல்லது அரச நிகராளர் என்று மாற்றமடைகிறது. அப்படி கடைசியாக இருந்த இந்தியாவுடைய தலைமை ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கானிங் பிரபு. கடைசி தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. அதுவே முதல் வைசிராய் யார் அப்படின்னா கானிங் பிரபு. அப்புறம் தலைமையாளர் என்ற பதவி இந்தியாவுடைய கடைசி தலைமை ஆளுநர் யாரு கானிங் பிரபு. இந்தியாவின் கடைசி தலைமையாளர் யாருங்க கானிங் பிரபு. அடுத்த முதல் வைசிராய் யாரு கானிங் பிரபு. கவுன்சில் சட்டம் 1861ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டம் 1861ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டம். அப்ப 1861ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டத்தின்படி இந்தியர்கள் என்ன அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினராக வரலாம். அப்ப இந்தியர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு வித்திட்ட சட்டம் எது அப்படின்னா 1861ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டம். அதாவது 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்படும். அப்ப 1885 இருந்து 1905 வரை மிதவாதிகள் காலம். அப்ப அந்த 1885 1905 வரை இருக்கக்கூடிய மிதவாதிகள் காலத்துல அந்த மிதவாதிகள் சாதித்த ஒரு முக்கியமான விஷயங்கள்ல ஒன்றுதான் இந்த 1861ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டம். அப்ப 1861ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டத்தின்படி சட்டமன்ற உறுப்பினர் இந்தியர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வரலாம். இதை சாதிச்சது யார் அப்படின்னா மிதவாதிகள். ஏன்னா மிதவாதிகள் தான் பண்றாங்க இந்த சட்டம் கொள்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அதுக்கடுத்து சென்னை, மும்பை, கல்கத்தா ஆகிய இடங்களில் உயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. பாருங்க 1861ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டத்தின்படி சென்னை, மும்பை, கல்கத்தா ஆகிய உயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து 1892ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டம் 1892ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டம் 1892ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டம் 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு உருவான முதல் கவுன்சில் சட்டம் 1885
ஐஎன்சி துவங்கியதற்கு பிறகு உருவாகிய முதல் கவுன்சில் சட்டம். அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்கிய பிறகு உருவாக்கப்பட்ட முதல் கவுன்சில் சட்டம் தான் எது அப்படின்னா 1892ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டம். இந்த கவுன்சில் சட்டம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. என்ன அப்படின்னா, இந்த கவுன்சில் உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, கவுன்சில் உறுப்பினர்கள், இந்த கவுன்சில் உறுப்பினருடைய வரவு செலவை பற்றி என்ன பண்றாங்க, சட்டமன்றத்திலே விவாதிப்பதற்கும் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை கேள்வி எழுப்புவதற்கும் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்புவதற்கும் வழிவகை செய்த சட்டம் எது அப்படின்னா 1892ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டம். அப்ப 1892ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டம் முக்கியமா 2 விஷயங்களை சொல்லுது, முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்கப்பட்ட பிறகு உருவாக்கப்பட்ட முதல் கவுன்சில் சட்டம். இரண்டாவது, கவுன்சில் உறுப்பினர்கள் அவருடைய வரவு செலவு கணக்கை சட்டமன்றத்தில் விவாதிப்பதற்கும் பொதுமக்களின் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புவதற்கும் வித்திட்ட சட்டம் தான் எது அப்படின்னா 1892ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டம். அதுக்கடுத்து 1909ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். 1909ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். பாருங்க, இப்ப 1909ல என்ன சட்டம்? மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். 1909ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். அப்ப இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்துல மிண்டோ அப்படின்றவர் இந்தியாவோட வைஸ்ராய். மிண்டோ பிரபு இந்தியாவுடைய வைஸ்ராய். மிண்டோ பிரபு யார் அப்படின்னா இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தவர். மார்லி யார் அப்படின்னா செயலர். இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1910ல நடைமுறைக்கு வந்துச்சு. மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909ல கொண்டு வராங்க. வைஸ்ராய் மிண்டோ பிரபு, செயலர் மார்லி. அப்ப இந்த சட்டம் எப்ப நடைமுறைக்கு வருது? 1910ல. அப்ப மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது. என்ன அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அப்ப முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு எந்த சட்டத்தில் வழங்கப்பட்டது அப்படின்னா 1909ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அடுத்து 1919ஆம் ஆண்டு மாண்டேகு ஜேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். 1919ஆம் ஆண்டு மாண்டேகு ஜேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். பாருங்க, 1919ஆம் ஆண்டு மாண்டேகு ஜேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். அப்ப 1919ஆம் ஆண்டு மாண்டேகு ஜேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி இரட்டை ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது. இரட்டை ஆட்சி முறை எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1919ஆம் ஆண்டு மாண்டேகு ஜேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வரப்பட்டது. இரட்டை ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாம சீக்கியர்களுக்கு கிறிஸ்துவர்கள் ஆங்கிலோ இந்தியர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்க? தனி இடஒதுக்கீடு. இவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. பாருங்க, 1919ஆம் ஆண்டு மாண்டேகு ஜேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்டது. அப்ப மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்ட சட்டம் எது? 1919ஆம் ஆண்டு மாண்டேகு ஜேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். அதே இரட்டை ஆட்சி முறையை ஒழித்த சட்டம் எது அப்படின்னா 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். அது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இரட்டை ஆட்சி முறை எப்ப கொண்டாந்தாங்க அப்படின்னா மாண்டேகு ஜேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி கொண்டாந்தாங்க. இரட்டை ஆட்சி முறை எப்ப நீக்கினாங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935 படி இந்த இரட்டை ஆட்சி முறை மாகாணங்களில் நீக்கப்பட்டு சுய ஆட்சி கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி மாண்டேகு ஜேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி சீக்கியர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, ஆங்கிலோ இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. அடுத்து 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம்.
1900 இந்திய அரசு சட்டம் 1935. இந்திய அரசு சட்டம் 1935. இந்திய அரசு சட்டம் 1935. இது என்ன சொல்லுது? மத்தியில் கூட்டாட்சி, மத்தியில கூட்டாட்சி. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி நீக்கம், மாகாணங்களில் இரட்டை ஆட்சி நீக்கம். அப்ப மத்தியில் என்ன சொல்றாங்க? கூட்டாட்சி. பாருங்க, மத்தியில் கூட்டாட்சி, மாகாணங்களில் இரட்டை ஆட்சி நீக்கம். அடுத்து மாகாணங்களில் சுய ஆட்சி அல்லது தன்னாட்சி. அப்ப மாகாணம் என்ன பண்றாங்க? சுயாட்சி அல்லது தன்னாட்சி கொண்டு வரப்படும். மாகாண சுயாட்சி அல்லது தன்னாட்சி கொண்டு வரப்படும். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மத்திய அரசு மத்தியில அதிகாரத்தை மூன்றா பிரிக்கிறாங்க. மத்தியில அதிகாரத்தை மூன்றாக பிரிக்கப்படுகிறது. என்ன மூன்றா பிரிக்கப்படுது? ஒன்னு மத்திய பட்டியல், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல், இன்னொன்னு மாநில பட்டியல். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் என அதிகாரம் மூன்றாக பிரிக்கப்படுகிறது. அதிகாரத்தை என்ன பண்றாங்க? மூன்றா பிரிக்கிறாங்க. ஒன்னு மத்திய பட்டியல், இன்னொன்று மாநில பட்டியல், இன்னொன்னு பொதுப்பட்டியல் என மூன்றாக பிரிக்கப்படுகிறது. அடுத்து 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி இந்தியாவிலிருந்து பர்மா பிரிக்கப்படும். இந்தியாவிலிருந்து என்ன பண்ண போறாங்க? பர்மாவை பிரிக்க போறாங்க. இந்தியாவிலிருந்து பர்மா பிரிக்கப்படும். இந்தியாவிலிருந்து பர்மா பிரிக்கப்படும். என்ன சொல்றாங்க? 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை சொல்றாங்க. அதன் அடிப்படையில் பர்மா எப்போது இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னா 1937 பிரிக்கப்பட்டது. அப்ப இந்தியாவிலிருந்து பர்மா பிரிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1937. அது மட்டும் இல்லாம டெல்லியில ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம், டெல்லியில என்ன பண்றாங்க? ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் நிறுவப்படும். அதுல ஒரு தலைமை நீதிபதி, 6 துணை நீதிபதிகள் இருப்பார்கள். 6 துணை நீதிபதிகள் இருப்பார்கள். இதெல்லாம் எதை சொல்லுது? இந்திய அரசு சட்டம் 1935. அப்ப இந்திய அரசு 1935ல மத்தியில கூட்டாட்சி, மாகாணங்களில் இரட்டை ஆட்சி நீக்கம், மாகாணங்களில் சுய ஆட்சி கொண்டு வரப்படும் அல்லது தன்னாட்சி கொண்டு வரப்படும். அப்ப அதிகாரத்தை மூன்றா பிரிக்கிறாங்க. ஒன்னு மத்திய பட்டியல், இன்னொன்று மாநில பட்டியல், இன்னொன்று பொதுப்பட்டியல். அடுத்து இந்தியாவிலிருந்து பர்மா பிரிக்கப்படும். அப்ப இந்தியாவிலிருந்து எப்ப பர்மா பிரிச்சாங்க? 1937. டெல்லியில் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கப்படும். அந்த கூட்டாட்சி நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியும் 6 துணை நீதிபதிகளும் இருப்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்தி தொடர்ந்து எனது வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.